ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21-3-1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். உண்மையான ஹோலியை எப்படி கொண்டாடுவது? இன்று துக்கமில்லா உலகத்தின் மகாராஜா தன்னுடைய துக்கமற்ற உலகின் எஜமானர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எஜமானர்களை பார்த்து ஒவ்வொரு குழந்தையும் எஜமானனாக ஆகிட்டாங்க அப்படின்னு பாப்தாதாவும் குஷி அடைகிறாங்க. சங்கமயுகம் துக்கம் இல்லாதது, மூலவதனம் துக்கமற்ற உலகம், சொர்க்கம் துக்கமற்ற உலகம். அப்படி 3 உலகங்களின் எஜமானன் பாப்தாதா அந்த மாதிரி எஜமானர்களை பார்த்து எஜமானர்களுக்கு இன்றைய ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறான். வர்ணங்களினால் கொண்டாடும் ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துகள் கிடையாது. ஆனால் ஹோலியே ஆகிவிட்டீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்கள். அனைவரும் தந்தையினுடைய ஹோலியே, அதாவது தந்தையின் குழந்தைகளாக ஆகிட்டீங்க. ஹோலியே தான் இல்லையா? பாடலாக என்ன பாடுறீங்க? தந்தையின் ஹோலியே, அதாவது ஆகிவிட்டோம். யார் தந்தையின் குழந்தையாக ஆகிட்டாங்களோ அவங்களுக்குத்தான் ஹோலிக்கான் வாழ்த்துக்கள். பாபா கேட்குறாங்க, ஆவீங்களா அல்லது ஆகிட்டீங்களா? என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னு. எப்போ ஹோலி, அதாவது கடந்ததை கடந்ததாக்கி தந்தையினுடைய குழந்தையாக ஆகிட்டீங்களோ அப்பதான் குஷி அப்படிங்கிற பீச்சாங்குழல் உபயோகிக்கிறீங்க. பீச்சாங்குழல் மூலம் வர்ணம் தெளிப்பாங்க தான் இல்லையா? அப்படி உங்களுடைய பீச்சாங்குழல் மூலம் எத்தனை குடும்பங்கள் உருவாகணும்? இன்றைய நாட்கள்ல ஒரே பீச்சாங்குழல்ல விதவிதமான வர்ணங்களையும் போடுறாங்க. அந்த வர்ணம் அடிக்கப்பட்ட பிறகு வர்ணம் பூசப்பட்டவர்களாக ஆகிடுறாங்க. ஆகையினால அவங்களுக்கு தன்னுடைய ஆடையையும் மற்றும் தன்னுடைய முகத்தையும் சரி செய்ய வேண்டியதாக இருக்கு. மேலும் உங்களுடைய வர்ணமோ அந்த அளவு உயர்ந்தது மற்றும் அனைவருக்கும் பிரியமானது. அதை யாருக்காவது தெளிச்சிங்க அப்படின்னா அவங்க இன்னும் தெளியுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே தெளியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குஷினுடைய பீச்சாங்குழல் மனிதனை அந்த அளவு பரிவர்த்தனை செய்து தேவ ஆத்மாக்கி விடுகிறது. ஒரு நீரோட்டம், நான் ஒரு உயர்ந்த ஆத்மா. இந்த குஷினுடைய நீரோட்டம் எத்தனை விஷயங்களுடைய நீரோட்டமாக இருக்குது. நான் உலகத்தின் அதிபதியினுடைய குழந்தை. நான் படைப்பின் முதலிடை கடையின் ஞானம் நிறைந்தவன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடு உயர்ந்த மேடையில் எனக்கு கதாநாயக பாத்திரம். இந்த மாதிரி எத்தனை குஷியினுடைய விஷயங்களின் நீரோட்டங்கள் உங்களுடைய பீச்சாங்குழலில் இருக்குது. ஒன்றோ இந்த குஷியின் பீச்சாங்குழலினால் ஒவ்வொருவர் மேலையும் தெளிக்கிறீங்க இல்லையா? இரண்டாவது, அனைத்து பிராப்திகளினுடைய நீரோட்டங்களின் பீச்சாங்குழல். எப்படி அதீந்திரிய சுகம் இருக்குது? ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய சந்திப்பின் ஆன்மீக அன்பு. அந்த மாதிரி இன்னும் யோசிங்க. இதுவோ பொதுவானது. மூன்றாவது பீச்சாங்குழல் அனைத்து சக்திகளினுடைய பீச்சாங்குழல். இந்த வெளிநாட்டினர் எப்பொழுதாவது பீச்சாங்குழலை பார்த்துருக்கிறாங்களா? எப்படி பன்னீர் செம்பு இருக்குது, அதில் எத்தனை துளிகள் இருக்குது. அப்படி பீச்சாங்குழலினால் தூரத்திலிருந்தே அடிப்பாங்க. அது மிக வேகமாக தூரம் வரை செல்லும். ஞானத்தினுடைய ஆன்மீக பீச்சாங்குழலை பார்த்திருக்கீங்க இல்லையா? நல்லது. நான்காவது பீச்சாங்குழல் ஞானத்தின் மூல விஷயங்கள். அந்த மாதிரி பீச்சாங்குழல்கள்னால் ஹோலி விளையாடுறதுனால தேவாத்மாவாக ஆயிட்டுறீங்க. கோபி வல்லவர், அதாவது சிவபாபா கோபர் கோபிகளோடு, அதாவது பிரம்மா குமார் குமாரிகளுடன் ஒரு நாள் ஹோலி விளையாடுவது கிடையாது. ஆனால் சங்கமுகத்தின் ஒவ்வொரு நாளும் ஹோலிடே.
சங்கமயுகத்தில் ஹோலிடே மற்றும் சத்தியுகத்தில் ஹாலிடே, அதாவது விடுமுறை இருக்கும். இப்போது ஹாலிடே கொண்டாடாதீங்க. இப்பொழுதோ கடும் முயற்சியே அன்பின் காரணமாக ஹாலிடேனுடைய அனுபவம் செய்விக்குது. பாப்தாதா மேலே இருந்து குழந்தைகளுடைய ஒரு காட்சியை பார்க்குறாங்க. கடுமையாக உழைக்கும் காட்சியை பார்க்குறாங்க. எங்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டியதாக இருக்குதோ அங்கு சகோதரர்கள் தினசரி கல்லை தூக்குறாங்க. எங்கே கோயில்களில் பூஜை செய்யப்படுறவங்க இயற்கையையும் உங்களுடைய தாசியாகி சேவை செய்யக்கூடியது. தந்தையும் குழந்தைகளின் மாலையை ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் குழந்தைகள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? கல்லை தூக்கிட்டு இருந்தாங்க. இந்த உழைப்பு அன்பின் காரணமாக உழைப்பாக படலை. நம்முடைய வேலை, நமது வீட்டின் வேலை, எக்கிய சேவை அப்படின்னு புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி பாப்தாதா மேல் அன்பு இருக்கும் காரணத்தினால இந்த உழைப்பு கூட விளையாட்டு மாதிரி அனுபவமாச்சு இல்லையா? சங்கமிகத்தினுடைய எந்த அளவு கடின உழைப்போ அந்த அளவு சுதந்திரம் இருக்குது. ஏன்னா புத்தி மற்றும் உடல் எந்த அளவு பிஸியாக இருக்குதோ அந்த அளவு வீணான எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்குது. எனவே தான் சங்கமிகத்தில் முயற்சி தான் விடுமுறை நாள் அப்படின்னு சொன்னோம். குழந்தைகளை பார்த்து பாப்தாதா அவர்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தாங்க. இப்பொழுது ஓம் சாந்தி பவன் ஹாலை கட்டுவதற்காக கல்லை தூக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒவ்வொரு கல்லும் 1000 மடங்கு வளர்ச்சி அடைந்து முத்துக்கள் வைரங்கள் ஆகிடும். அவை உங்களுடைய மாளிகைகளில் இந்த வைரங்கள் முத்துகளினால எவ்வளோ அலங்கரிப்பாங்க. அங்கே சென்று மாளிகை கட்ட வேண்டியதாக இருக்காது. இப்பொழுது என்ன உழைப்பு செஞ்சீங்களோ அதன் பலனாக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும். மிகவும் குஷியோடு சேவையில் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத பாப்தாதாவும் பார்த்தாங்க. ஆக எந்த ஹோலி அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல எரிக்கணும், பிறகு கொண்டாடணும். ஒரு நாள் எரிப்பாங்க, மறுநாள் கொண்டாடுவாங்க. நீங்களும் ஒரு நாள் ஹோலி, அதாவது கடந்ததை கடந்ததாக்குறீங்க. அதாவது முந்தைய அனைத்தையும் எரிக்கிறீங்க. அப்போதான் நாங்களோ பாப்தாதானுடையவர்களாக ஆகிட்டோம் அப்படின்னு பாடல் பாடுறேன். இதுதான் குஷியில் கொண்டாடுவது. நினைவு சின்னமான ஹோலி பண்டிகை கொண்டாடும் நாளில் தேவதைகளினுடைய ரூபமாக ஈட்டியின் ரூபத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அதிலும் விசேஷமாக நெற்றியில் லைட்டை எரிய வைப்பாங்க. இது உங்களுடைய நினைவு சின்னம். எப்போ நெற்றியின் ஜோதி எரியுதோ அப்போ தேவதையாக ஆயிடுறீங்க. தந்தையினுடையவராக ஆகிட்டீங்க அப்படின்னா தேவதை ஆகிடுறீங்க. உங்களுடையது அனுபவம், மேலும் அவங்களுடையது உங்களுடைய அனுபவத்தினுடைய நினைவு சின்னத்தை கொண்டாடுவது. அப்படி நீங்கள் அனைவருமே எப்படி ஹோலி கொண்டாடுறீங்க, மேலும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யதார்த்தமானது எது மற்றும் நினைவு சின்னம் எது? பெரிய பெரிய மனிதர்கள் மகா மூர்க்கர்களின் மகா நாட்டையும் கூட்டுறாங்க. இதுவும் சரிதான். ஏன்னா எப்போ தந்தை வருகிறார் அப்படின்னா பெரிய பெரிய மனிதர்கள் மகா மூர்க்கர்களாகத்தான் ஆகிடுறாங்க. எவ்வளவு பெரியவரோ அந்த அளவே மூர்க்கராகிறாங்க. யார் தந்தையே தெரிஞ்சுக்கல முடியலையோ அவங்க மகா மூர்க்கன் ஆகிறாங்க இல்லையா? இதையும் நம்முடைய சென்ற கல்பத்தின் மகா மூர்க்கத்தன்மையின் நினைவாக கொண்டாடுறாங்க. அனைத்து தவறான காரியம் செய்கிறாங்க. என்னை தெரிந்து கொள் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னை தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தந்தையே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி தலைக்கீழானவங்களாக ஆனாங்க இல்லையா? தந்தை வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, மேலும் அவங்க அப்படி இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தவறான காரியம் செய்கிறாங்க தானே இல்லையா? பொதுவாக மிக அதிக விஸ்தாரம் செய்தாயிடுச்சு. ஆனால் சாரம் தந்தை மற்றும் குழந்தைகளின் மங்கள சந்திப்பிற்கான நினைவு சின்னம். சங்கம யுகம்தான் மங்கள சந்திப்பிற்கான யுகம்.
பாரதத்தில் வசிக்கும் குழந்தைகளோ இந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்று வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ராஜ்யமோ பாரதத்தில் தான் செய்யணும் இல்லையா, அமெரிக்காவில் செய்ய வேண்டாம் இல்லையா. பாரதத்தினுடைய விஷயங்களை அவசியம் கேட்பீங்க மற்றும் புரிஞ்சுப்பீங்க இல்லையா. உங்களுடைய விஷயங்களையே என்னவாக ஆக்கியிருக்கிறாங்க, எவ்வளவு வித்தியாசம் செஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி கடந்ததை கடந்ததாக்கி ஹோலியினுடைய பாடலை பாடக்கூடிய, எப்பொழுதும் விதவிதமான பீச்சாங்குழல் மூலமா ஆத்மாவினுடைய ஆடையை வண்ணமயமாக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையோடு மங்கள சந்திப்பை செய்து கொண்டிருக்கும், பிராமணனாக இருப்பவர் தேவதையாக ஆகக்கூடிய துக்கமற்ற உலகத்தின் எஜமானர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா கேட்குறாங்க, முரளிகளும் அதிகம் கேட்டிருக்கீங்க, கேட்பதற்கு இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்பொழுது சந்திக்கணும் மற்றும் கொண்டாடணும். கேட்பது மற்றும் கூறுவது கூட அதிகமாயிடுச்சு. சாக்கார ரூபத்தில் சொன்னோம், அவ்யக்த ரூபத்திலும் எவ்வளவு கூறியிருக்கிறோம். 1 வருடம் அல்ல, ஆனால் 13 வருடங்கள். இப்போது 13 வருடத்தில் உன்னுடையராகவே ஆகிட வேண்டும் இல்லையா. உன்னுடையவன் அப்படிங்கிற இந்த உணர்விலேயே இருந்தீங்க அப்படின்னா முழுமையாக சொன்னதினுடைய சாரம் வந்துடும். உன்னுடையவன் அப்படிங்கிற இந்த உணர்விலேயே இருந்தா முழுமையாக சொன்னதினுடைய சாரம் வந்துடும். நேற்று குழந்தைகளினுடைய கொண்டாட்டத்தின் காட்சியையும் பார்த்தோம். அதிகமாக சிரிச்சாங்க, அதிகமாக விளையாடினாங்க. பாப்தாதா புன்முறுவலிட்டு கொண்டே இருந்தாங்க. எப்பொழுதுமே அந்த மாதிரி சிரித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் இருங்க, ஆனால் அழியாததாக இருக்கட்டும். குழந்தைகள் கலகலப்பாக இருப்பதை பார்த்து அழியாததாக இருக்கட்டும் அப்படிங்கிற வரதானத்தை பாப்தாதா கொடுக்குறாங்க. கால்களோ களைப்படைஞ்சிடும், ஆனால் புத்தி மூலம் குஷியில் ஆடிக்கிட்டே இருங்க. அவ்யக்த வதனவாசியாகி பரிஸ்தாவின் ஆடையில் நடனமாடிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அழியாததாக மற்றும் நிரந்தரமாக செய்ய முடியும். இதுவும் சங்கமேகத்தினுடைய கொண்டாட்டம். பிறகு இருக்காது. எனவே நன்றாக விளையாடுங்க, சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனால் அழியாதது என்ற வார்த்தையும் நினைவு வையுங்க அப்படிங்கிறாங்க பாபா. அடுத்தது அமெரிக்கா அந்த ஆத்மாக்களோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ரத்தினமும் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்க. ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து இரக்கம் வருதா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்பொழுதும் இன்னும் அதிகமாக துக்கத்தின் அலறல்கள் அதிகரிக்கும். சுகத்தினுடைய ஒரு துளி அளவு கூட தென்படவில்லையே அப்படின்னு அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க. இந்த சுகத்துக்கான சாதனம் அனைத்தும் அவங்களுக்கு துக்கத்தின் சாதனமாக அனுபவமாக தொடங்கும். அந்த மாதிரி நேரத்தில் தந்தை ஒருவரின் ஆதரவு மற்றும் தந்தையின் குழந்தைகளின் ஆதரவு தான் அவங்களுக்கு தென்படும். முழு உலகத்தில் இருளின் நடுவே ஒரே ஒரு லைட் ஹவுஸ் தென்படும். இது மெதுவாக அளவு கடந்த நிலையில் விரைவிலேயே சென்று கொண்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் லைட், அதாவது ஞானம் மற்றும் மைட், அதாவது சக்தி கொடுப்பதற்கான பயிற்சி உள்ள ஆத்மாக்கள் வேணும். இதே பயிற்சியில் இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஒரே நேரத்தில் 3 விதமான சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும். எண்ணத்தினாலும், வார்த்தையினாலும், செயலினாலும் செய்யணும். செயல் மூலமாக அவங்கள அமர வச்சு ஆறுதல் கொடுங்க. அந்த மாதிரி தயார் செய்து கொண்டே செல்லுங்க. ஏன்னா அமெரிக்காவில் எவ்வளோ அதிகமாக சாதனங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய ஸ்தானமாக இருக்குது. அந்த அளவே பெரிய துக்கத்தின் அனுபவமும் இருக்கும். அப்படி விநாசத்தின் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது இல்லையா. விநாசத்திற்கு பொறுப்பாக இருக்கும் ஆத்மாக்களின் கூடவே ஸ்தாபனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நீங்களும் தன்னுடைய கொடியை பறக்க விடுவீங்க. அப்படி ஸ்தாபனை காரியத்தில் விசேஷ ஆத்மாவை யார் கொண்டு வருவீங்க? விசேஷ ஆத்மாக்களை அழைத்து வருவதனால அமெரிக்காவின் சேவை நிலையமும் விஐபி ஆகிவிடும் இல்லையா. அடுத்ததாக பாப்தாதாவினுடைய சந்திப்பு.
சான் பிரான்சிஸ்கோட. எப்படி ஸ்தானமோ ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கொடியை பறக்க விடுவீங்க? அறிவியலை சேர்ந்தவங்களோ மற்ற இடங்களிலும் இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்தின் விசேஷமாக என்ன இருக்குது? தார்மீக தலைவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு தார்மீக தலைவருக்காவது ஒருவேளை அனுபவம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா பெயர் எவ்வளவு நாலாபுரமும் பரவும். ஆகையினால இந்த விசேஷத்தை காண்பீங்க. எப்போ அவங்களும் நடைமுறை அனுபவத்தை கேட்பாங்களோ பிறகு அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் ஈர்க்கப்படுவாங்க. எப்படி இந்த புதுமையை காண்பீங்க? அப்படியே அந்த புதுமையை காண்பீங்க. அந்த மாதிரி வித்வான்களுக்கு குமாரிகள் அம்பு எய்யுங்க. இது சென்ற கல்பத்தின் நினைவு சின்னம்தான் இல்லையா? அவங்க எந்த குமாரிகள்? நீங்கள் தான் இல்லையா? உங்களில் யாராவது பொறுப்பாளர் ஆகட்டும். பிரம்மா குமாரர்கள் அருகில் அழைத்து வருவாங்க. பிரம்மா குமாரிகள் வெற்றியை அடைந்து வெற்றி கொடியை பறக்க விடுவாங்க. பிரம்மா குமாரர்கள் நீங்கள் பலியாகுபவரை அழைச்சிட்டு வருவீங்க. மேலும் நீங்கள் பலியை தன்னுடையதாக்கி இறந்து மறுபிரிவில் வாழ்வதாக ஆக்கிடுவீங்க. முதல் காரியம் பாண்டவர்களுடையது. பழம் உருவாவதற்கு கொஞ்ச காலம் எடுக்கும். இப்போ என்ன விதை விதைத்து கொண்டிருக்கீங்களோ அதனுடைய பலன் அவசியம் கிடைக்கும். மிக அன்போடு அவங்களுடைய சேவை செய்யணும். அவங்கள மகான் மகான் அப்படின்னு சொல்லிக்கொண்டே தன்னுடைய மகான் தன்மையை காண்பிக்கணும். ஒருவேளை முதல்ல அவங்கள்ட்ட நீங்களும் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தவறு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் கூறுவதை கேட்கவே மாட்டாங்க. ஆகினால முதல்ல அவங்கள மகிமை செய்யுங்க. எப்படி முரளியில் கேட்குறீங்க இல்லையா? எலி என்ன செய்யுது? முதல்ல ஊதுது, பிறகு கடிக்குது. அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஏன்னா விகார உலகத்துக்கு தூண்கள் கொடுத்து நிறுத்துவதற்கான காரியமும் செய்திருக்கிறாங்க தான் இல்லையா? அப்படி என்ன செய்திருக்காங்களோ அதனுடைய மகிமையோ செய்வோம் தான் இல்லையா? நல்லது நல்லது அப்படின்னு கூறிக்கொண்டே நல்லதை உருவாக்கி கொண்டே செல்லுங்க. நீங்கள் என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இவரும் உங்களுடைய தூதுவர், மெசஞ்சராக ஆயிடுவாங்க. இவங்களுடைய பேச்சோ மிக வலுவானதாக இருக்குது தான் இல்லையா? ஐக்கு பெரிதாக இருக்கும். ஆகையினால அந்த மாதிரியானவங்களை யாருடைய பெயர் நன்றாக இருக்குதோ மற்றும் பெரிய பெயராக இருக்குதோ அவங்களை தொடர்பில் கொண்டு வாங்க. நீங்கள் அவங்க மூலமாக தன்னுடைய பெரிய காரியத்தை செய்விக்க முடியும். பிராமணர்களை அதிகரிக்கும் சேவையும் செய்யத்தான் வேண்டும். ஆனால் இது இன்னொரு சேவை. ஏதாவது பெரிய நிகழ்ச்சியை வைங்க. அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி விஐபிக்களை ஏதாவது முக்கிய பொறுப்பு கொடுத்து அழைப்பதற்கும் முயற்சி செய்யுங்க. அவங்களை இந்த காரியத்தில் சகயோகிகளாக ஆக்குங்க. அவர்களிடம் அனுபவம் நிறைந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையாவது உங்களுடன் அழைத்து செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய பிரபாவம் அவங்க மேலே அதிகமாக ஏற்படும். ஏன்னா இவங்க பிரம்மா குமாரிகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிரூபணத்தை பார்க்க விரும்புகிறாங்க. ஆப்பிரிக்கா சேவையினுடைய வளர்ச்சியை செய்யணும் அப்படிங்கிற ஊக்கம் உற்சாகமும் எப்பொழுதும் இருக்குதான் இல்லையா? எப்படி மீன் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற உதாரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிராமணன் சேவையின்றி இருக்க முடியாது. ஏன்னா சேவை செய்கிறதுனால ஒன்று சுய முன்னேற்றம் மற்றும் கூடவே அநேக ஆத்மாக்களுக்கும் முன்னேற்றம் ஏற்பட்டுடுது. அப்படி தன்னுடைய முன்னேற்றத்தின் காரணமாகவும் பிராப்தியாகுது மற்றும் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் செய்யக்கூடிய சேவைக்கான அந்த பங்கும் சேமிப்பாயிடுது. ஆகையினால பாப்தாதா யார் எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க தான் பிராமணன் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவிலிருந்து சேவை செய்கிறது அப்படின்னா பிராப்தியே பிராப்தி தான். எப்படி உழைப்பு அன்பில் மாறிடுதோ அதே மாதிரி சேவை பிராப்தியில் மாறிடுது. அந்த மாதிரி சேவைக்கான ஊக்கம் இருக்குதா? யார் எந்த அளவு செய்கிறாங்களோ அதற்கான பல மடங்கு பலன் சேமிப்பாகிடுது. ஆப்பிரிக்காவில் பாவனை உள்ள சகயோகி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. சேவையில் சகயோகம் கொடுப்பதற்கான ஊக்கம் உற்சாகம் நல்லா இருக்குது.
ஒவ்வொரு ரத்தனமும் மிகவும் மதிப்புள்ளது மற்றும் செல்லமானதுங்கிறாங்க பாபா. தந்தையை பார், இந்த மந்திரத்தை எப்பொழுதும் எதிரில் வைத்து கொண்டே முன்னேறும் கலையில் சென்று கொண்டே இருங்க. எப்பொழுது தந்தையை பார்ப்பது மற்றும் தந்தையை பின்பற்றி நடப்பது என்பது இருக்குது அப்படின்னா மேலே பறந்துகிட்டே இருப்பீங்க. எப்போ ஆத்மாவை பின்பற்றீங்களோ அப்பொழுது கீழே வந்துடுறீங்க. ஒரு பொழுதும் ஆத்மாவை பார்க்காதீங்க. ஏன்னா ஆத்மாக்கள் அனைவரும் முயற்சி செய்கிறவங்க. முயற்சி செய்கிறவங்களை பின்பற்றி நடந்தீங்க அப்படின்னா முயற்சி செய்பவர்களில் நல்லவைகளும் இருக்கும், கூடவே கொஞ்சம் குறையும் இருக்கும். சம்பன்னமாக இல்லை. எனவே தந்தையை பின்பற்றணும். அவ்வாறின்றி சகோதரன் அல்லது சகோதரியை பின்பற்றணும் என்பது இல்லை. எப்படி தந்தை ஒரே சீரான நிலையில் இருக்கிறார் என்றால் தந்தையை பின்பற்றி நடப்பவர்களும் ஒரே சீரான நிலை உள்ளவர்களாக ஆகிடுவாங்க. பாரதவாசி குழந்தைகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாரதவாசி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா சொல்றாங்க, வெளிநாட்டினர்களுக்கு அவர்களுக்கு என்ற பாக்கியம் மற்றும் பாரதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு என்ற பாக்கியம் இருக்குது. பாரதத்தை சேர்ந்தவங்க பாக்கியசாலியாக ஆகலை அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்க எப்படி வருவாங்க? வெளிநாட்டினுடைய மகிமை கடைசியில வந்தாலும் வேகமாக செல்லும் கணக்குப்படி இருக்குது. ஆனால் யார் தொடக்கத்திலேயே இருக்கிறாங்களோ அவங்க தொடக்கத்துல தான் இருப்பாங்க. பாரதத்தை சேர்ந்தவங்க பகவானை தன்னுடையவராக ஆக்கினாங்க. மேலும் அவங்களுக்கு ஏற்கனவே தயாரான பகவான் கிடைத்தார். ஒருவேளை பாரதத்தை சேர்ந்தவங்க தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அவங்களுக்கு யார் அறிமுகம் கொடுப்பாங்க? தந்தையை வெளிப்படுத்துவதற்கு பொறுப்பாளராக இருந்தது முதல்ல பாரதத்தை சேர்ந்தவங்க தான். ரகசியமாக பிரத்யட்சத்தை முதல்ல பாரதத்தை சேர்ந்தவங்க செய்தாங்க. பிறகு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி கடை திறக்கிறாங்க, முதல்ல பாதை ஓரத்தில் போடுவாங்க, பிறகு வளர்ச்சி அடைந்து அடைந்து பெரிய கடை ஆகிடுது. அந்த மாதிரி பாரதத்தை சேர்ந்தவங்க முதல்ல மிக கடுமையாக உழைத்திருக்கிறாங்க. கடை திறந்தாங்க, அதனால தான் நீங்கள் அனைவரும் வந்தீங்க இல்லையா? எந்த அளவு பாரதத்தை சேர்ந்தவங்க சகிச்சு கொண்டாங்களோ அந்த அளவு வெளிநாட்டினர் எங்கே சகிச்சு கொண்டாங்க. ஆகையினால பாரதவாசி குழந்தைகள் இதில் நம்பர் 1. யார் சகித்து கொள்வதில் நம்பர் 1ஆக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஸ்தியும் அந்த கணக்குப்படி கிடைக்கிது. நீங்கள் நடைமுறையில் சரித்திரத்தையும் உருவாக்குறவங்க, மேலும் அவங்க கேட்குறவங்க, நாங்கள் எங்கள் கண்கள் மூலமாக பிரம்மாவில் சிவ தந்தையை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் விசேஷம். பார்க்க போனால் அனைவரும் ஒருவர் மற்றவரை விட முன்னால் இருக்கிறாங்க. ஏன்னா நாடகத்தினுடைய அனுசாரம் சங்கமயுகத்துக்கு அந்த மாதிரி வரதானம் கிடைத்திருக்கு. அதன் காரணமாக ஒவ்வொருவரிடமும் ஏதாவது விசேஷம் இருக்குது. அது அனைத்தையும் விட விசேஷமாக இருக்குது. இப்பொழுது போலி தாதியினுடைய விசேஷத்தை பாருங்க. மேலும் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்களுடைய விசேஷத்தை பாருங்க. போலி அதாவது சமையல் பொறுப்புல இருக்கக்கூடிய தாதி இல்லை அப்படின்னா ஒரு காரியமும் நடக்காது. நல்லது, இவரும் ஹோலி விளையாடுகிறார். இன்றோ கொண்டாட்டம்தான். இவரும் பீச்சாங்குழலால் வர்ணம் தெளிக்கிறார். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சங்கமயுகத்தில் 1க்கு 100 மடங்கு பிரத்யக்ஷ பலனை அடையக்கூடிய பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் ஆகுக. சங்கமயுகத்தில் 1க்கு 100 மடங்கு பிரத்யக்ஷ பலனை அடையக்கூடிய பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் ஆகுக. சங்கமயுகமே 1க்கு 100 மடங்கு பிரத்யக்ஷ பலனை கொடுக்கக்கூடியது. ஒரே ஒரு தடவை நான் தந்தையின் குழந்தை, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சிங்க அப்படின்னா மாயாவை வென்றவராக ஆவதற்கான, வெற்றி அடைவர் ஆவதற்கான போதை அனுபவம் ஆகும். உயர்ந்த எண்ணத்தை வைக்கணும். இதுதான் விதை. மேலும் அதன் மிகப்பெரிய பழமானது சுயம் பரமாத்மா தந்தையே சாக்கார மனித ரூபத்தில் சந்திக்க வர இந்த பழத்தில் அனைத்து பழங்களும் வந்துடுது. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. யாருடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் தூய்மையினுடைய தனித்தன்மை மற்றும் ராஜகுல கௌரவத்தன்மை அனுபவமாகுதோ அவங்களே உண்மையான பிராமணர். உண்மையான பிராமணர் யார் அப்படின்னா முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தூய்மையின் தனித்தன்மையையும்
ராஜகுல கௌரவத்தன்மையும் அனுபவம் செய்கிறாங்களோ அவங்க தான். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.